ஒவ்வொரு மாதமும் 3 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது 3 சேனலிலும் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். விஜயண்ணா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். உண்மையிலேயே சொல்கிறேன், விஜயா வாழ்றது ரொம்ப கஷ்டம்ண்ணே. உங்களுக்கே ஒருத்தன் பெரிய மொட்டை அடிச்சிருக்காண்ணே. சீரியஸாண்ணே, எனக்கு வயிற்றுச்சலாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஜனநாயகன் படம் லீக்கு, கரூர் இப்படியெல்லாம் தாண்டி உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய மொட்டை அடிச்சிட்டாங்கண்ணே. வேறு யாரும் இல்லை, மதுரை வடக்கில் போட்டி போடுற அன்பன் கல்லானை அப்படின்ற இந்த நபர் தான். சீரியஸாக நல்லாவே இருக்க மாட்டார்ண்ணே. உங்களை போய் உங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு மனசு வரணுண்ணே. சீரியஸாகவே அது புசியானதை தவிர வேறு யாருக்கும் இல்லை. ஆனால் ஏமாத்தி விட்டாருண்ணே உங்களை. நீங்கள் தானே அறிவிச்சிங்க மதுரை தெற்கு வேட்பாளர் ஜோ பீட்டர் கழக நிர்வாகி. ஒரு வாட்டி நீங்களும் கேட்டுருங்க, எனக்கு டவுட்டா இருக்கு. மதுரை தெற்கு ஜோ பீட்டர் கழக நிர்வாகி அறிவிச்சிருக்காருல்ல. ஆனா வேட்புமனு தாக்கல் பண்ண போன நபர் யாரு அப்படின்னா, மதுரை தெற்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய வேட்பாளராக என்ஜினியர் கோபிசன் களமிறங்கியுள்ளார். பிரசித்தி பெற்ற வண்டியூர் மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த என்ஜினியர் கோபிசனுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்ற என்ஜினியர் கோபிசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக புகழ்பெற்ற பாடகர் TM சௌந்தரராஜன் சிலைக்கு தாவேக்க கொடி நிறத்திலான மாலையை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொகுதிக்கு பரிச்சயமான தனக்கு வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக என்ஜினியர் கோபிசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் உறுதி கூறுகிறேன். எப்படி மாறுச்சு? விஜயண்ணாவுக்கே ஒரு பெரிய மொட்டை அடிச்சிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. என்ன கதை அப்படின்னா, அதாவது அந்த மதுரை தெற்குக்கு போட்டி போட வேண்டியவர் மதுரையில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய சினிமாவினுடைய ஓனரோட பையன். அவர் தான் போட்டி போடுறாரு. அவர் மண்டையை கழுவிட்டாங்க. நீங்க வாங்க, திஸ் இஸ் அ மாற்றம் கட்சி, திஸ் இஸ் அண்ட் எம்பவர், திஸ் இஸ் ஒரு ஃபோர்ஸ், we are trying to build our new world அப்படின்னு மண்டையை கழுவிட்டாங்க. அவரும் நம்பி ஏமாந்துட்டாரு. சரின்னு ரெடி ஆயிட்டார். அப்புறம் நைட்டு திடீர்னு அவருக்கு சுய சிந்தனை வந்துருச்சு. யாருக்கு? அந்த கோபுரம் சினிமாவுக்கு சுய சிந்தனை வந்துருச்சு. நான் பழைய வீடியோவில் பி சரவணன் சொல்லியிருப்பேன், சுய சிந்தனையே கிடையாது. பட் இவருக்கு வந்திருக்கு. நல்ல விஷயம், பாராட்டலாம். ஆனால் நான் இதில் உங்களை தொடலை, சும்மா எனக்கு ஞாபகம் வந்துச்சு உங்களை பற்றி, அதனால சொன்னேன். அப்போ இவருக்கு திடீர்னு சிந்தனை வந்தோடனே ஆளை விட்றா வெங்காய பயிலான்னு அவர் ஓடிட்டாப்புல. அப்போ காலையில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம புசியானந்த் கல்லானைக்கு ஒரு ஃபோன் அடிக்கிறாப்புல. கல்லானையும் அவர் டிரைவரும் வண்டிக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இன்னாடா மதுரை தெற்குக்கு வேட்பாளரை காணோம், இன்னாடா எங்கடா போன, இளவு எத்தவனே கூட்டுனு வாடா இட்டுனு வாடான்னு கத்தியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு கொடுத்தான ஸ்லாங்கில், ஏனே கவலைப்படாதீனே மதுரைக்காரங்கனே, ஏனே வந்துருவோம்னே அப்படின்னு இவர் சொல்லிருக்காப்புல. நேரம் ஆக ஆக மதுரை தெற்குக்கான சீட்டு மட்டும் காலியாகவே இருக்கு. இன்னாடா பயமாக்குதா அப்படின்னு இவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பக்கத்துலேயே இருந்த டிரைவர் தம்பியை கூப்பிட்டு, டேய் உன் பேர் என்ன? அண்ணா என் பேர் டேவிட்ண்ணே. இன்னையிலேருந்து உன் பேர் டேவிட் இல்லை, டிராவிட். எந்திரி போ, அந்த சீட்டு காலியாக இருக்கு, போய் உட்கார் போ. தலைவரே, வேட்பாளரை மாற்றிட்டேன். அவன் பேர் பார்த்தீங்கன்னா ஜோ பீட்ரு கழக நிர்வாகின்னு போட்டு விட்டுருங்கண்ணே. அப்படியாடா? யாரா நம்ம கழக நிர்வாகியாடா அப்படின்னா, இல்லை என் டிரைவர். டிரைவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்கலாமாடா, இன்னாடா அப்படின்னு கேட்டோடையோ, நம்ம கட்சி தலைவர் டிரைவர் பேர்ல சொத்தே வாங்குறாரு, நீ என்ன வெண்ண அப்படின்னு இவர் திரும்ப புசியானது பேசிட்டார். ஆமாடா, பாயிண்ட்டுடா, பாயிண்ட்டு, ஓகேடா அப்படின்னு வச்சுட்டாரு. அது எல்லாரும் தெரிஞ்ச கதை தானே. நம்ம விஜய் கட்டின பொண்டாட்டி, புள்ள, அம்மா, அப்பா எல்லாரும் கடன் கொடுத்துட்டு டிரைவர் பேரில் ஒரு பெரிய சொத்து வாங்கி வச்சிருக்காரு. இவர் டிரைவருக்கு சீட்டு கொடுக்குறாரு. அப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு இயல்பாக வரும், ஏண்டா டிரைவர்லாம் வேற மேலே வரக்கூடாதா, ஏன் டிரைவர்லாம் அப்படியே இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே நடந்த கதை வேற. அப்போதைக்கு மட்டும் ஆளை நிப்பாட்டிட்டு ஒரு 4 நாள் சல்லடை போட்டு ஊருக்குள்ளே தேடி இருக்காங்க. யார் பணம் வச்சுருக்கா, பணம் இருக்கா, சீட்டு தரேன்டா, பணம் ஓண்ட பணம் எவ்வளோ இருக்குது, ஒரு கோடிக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது, 1 கோடி கம்மியாக இருக்கா, செருப்பு பிஞ்சிரும் ஓடி போயிரு. இப்படி தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க.
பணம் கிடைக்கல, ஆள் இல்லை. அப்போ ஒரு வழியா பக்கத்துல ஒரு ஆள் கிடைக்கிறார், மேனு கிடைக்கிறாப்புல. ஆனா அவர் மதுரைக்கார் கிடையாது, சௌராஷ்டிராக்கார். அந்த ஊர்ல சௌராஷ்டிரா அதிகமா இருப்பாங்க. தம்பி எனக்கு ஓகே, நான் உன்னை தேர்வு செய்கிறேன், ஆனா நீ எனக்கு என்ன செய்வ அப்படின்னு ஒரு டீலிங் நடந்திருக்கு. ஆக டீலிங் என்ன நடந்திருக்குன்னா, அந்த சௌராஷ்டிராக்கார் நம்ம கல்லாணைக்கு ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துருக்காரு. 35 லட்ச ரூபாய்க்கு. இப்போ நம்ம ஆள் ஓட்டிக்கிட்டு இருக்க கார் வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்ச ரூபா காரு, ஓசியில் வந்த காரு. சரி ஓகேவா, உனக்கு சீட்டு ஓகே, அது இல்லாமல் சில பல அமௌண்ட்டை கொடு, நான் உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாப்புல. நம்ம கல்லாணை வந்து இந்த ஃப்ராட் வேலையை மட்டும் பார்க்கல, அவருக்கு பொறுப்பாக இருக்கிற ஒரு 6 தொகுதியில் வேட்பாளர்களை தேர்வு செஞ்சதில் அவருக்கு மிகப்பெரிய பங்கு ஏதோ ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தலா 1C மேலே அடிச்சிட்டாப்புல. 1C அடித்து தான் இன்றைக்கி அவர் வந்து பதவியை வாங்கியிருக்காரு. உண்மையிலேயே இவர் ஒரு 30 வருஷமாக விஜய் கூட ட்ராவல் பண்ணாரா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. இவரால் வாழ்ந்தவர்களை தாண்டி இவரால் நாசமாக போனவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க டேட்டா எல்லாமே பாவம். இன்னைக்கு வருத்தப்பட்டு விஜய்க்காக 30 வருஷமாக உழைச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பேனரு, போஸ்டரு, வீட்டில் சண்டை போட்டு எதையாவது வாங்கி அப்படி பண்ணி கஷ்டப்பட்டு போய் பண்ணவரை இந்த ஆள் ஈஸியாக காலி பண்ணி போடா வெளியேன்னு அடிச்சு விரட்டாரு. இவரெல்லாம் நாளைக்கு எம்எல்ஏ ஆனார்னா நினச்சி பாருங்களேன். நான் இப்போ நினைக்க வேண்டாம், இப்போவே உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு நிறைய மேட்டர்கள் இருக்குது. அதையெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் நினச்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் ஒரு மேட்ரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து ஒரு போராட்டம் நடத்துது. தாவேகா நிர்வாகி, பொதுமக்களோ திமுகவோ அதிமுகவோ இல்லை, தாவேகா நிர்வாகி பொண்ணு போராட்டம் நடக்குது. யாருக்கு எதிராக? இந்த கல்லாணைக்கு எதிராக நடக்குது. என்ன போராட்டம்? இவர் வேலை செய்யலை அப்படி இல்லை, அசிங்கமாக ஒரு பெண்ணை திட்டியிருக்காரு. பாடி ஷேமிங் பண்ணுற அளவுக்கு வக்கிர புத்தி கொண்ட ஒரு கேவலமான ஆள், வக்கிர புத்தி கொண்ட ஒரு ஆள் இந்த பொண்ணை அசிங்கமாக திட்டியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து போராட்டம் நடத்துது. இவர் என்ன திட்டுறாரு அப்படி இப்படின்னு. விஜய் என்ன செஞ்சிருப்பாரு? இதெல்லாம் ஒரு கேள்வி ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா அவரும் அப்படி தானே அப்படின்னு நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அந்த பொண்ணு போராட்டம் நடத்துது. இவர் இப்படி ஒரு கேரக்டர். சரி, இவர் ஒரு 30 வருஷமாக விஜய் கூட இருந்தாரான்ற டாபிக்குள்ளே வருவோம். ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆள் என்ட்ரி வரும்போதே அப்போ செல்வ இருந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு 30 வருஷமாக எஸ்ஐசி மூலிமா வந்து மாவட்ட செயலாளர்கள்ட்டெல்லாம் போயிட்டு, அண்ணா என்னை உள்ளே சேர்த்துக்கோங்க, அண்ணா உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபோட்டோவாக போட்டு நான் அவரோட க்ளோஸ்ன்னு காட்டி போய்கிட்டே இருந்தாப்புல. இவருக்கு ஒரு பெரிய வெளிச்சமே கிடைக்கல. எப்போ வெளிச்சம் கிடைக்குதுன்னா, ஒரு சாவில் இருந்தால் வெளிச்சம் கிடைக்குது. இந்த தென் மாவட்டங்களில் வசூல் வேட்டை, ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் காசை வாங்கி வசூல் வேட்டை செய்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாப்புல. சஜின்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போனோடனே அந்த வேக்கண்ட் காலியாகுது. அந்த இடத்துல வந்து ஆள் உக்காந்து நம்ம புசியானதுக்கு ஒரு பெரிய மாமாவா, சரி இது லெஃப்ட் ஹேண்டாக மாறிட்டாப்புல. இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு மாவட்டத்துக்கு கீழேயும் தலைவர், ஒன்றியம், கிளை அப்படின்னு ஒரு பொறுப்பு போடுவாங்கல்ல, மாவட்ட பிரதிநிதி, மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணின்னு எல்லாத்துக்கும் வேட்டை, லட்சக்கணக்கில் காசு. எனக்கு தெரிஞ்சு வளர்ந்த அதிமுகவோட இவ்வளோ பெரிய வேட்டை நடத்துமாலாம் பதவிக்குன்னு தெரிஞ்சு காசு வாங்கினதா நான் சரித்திரமாக பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு திமுகவிலையும் அதிமுகவையும் இங்கே குறை சொல்கிறாங்கல்ல, அந்த திமுகவும் அதிமுகவிலையும் பதவி வாங்கினா என்ன செய்வாங்க அப்படின்னா, மாடா உழைப்பாங்க, மாடா தேய்வாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா எப்படியாவது தலைவரை ஈர்க்கணும், ஸ்டேஜை பிரம்மாண்டமாக போடணும், பேசி கூட்டத்தை பயங்கரமாக கூட்டிட்டு வரணும் அப்படின்னு பயங்கரமாக வேலை செய்வாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எவ்வளவு தருவேன், எவ்வளவு தருமோ அப்படின்னு நீங்கள் திட்டுவீங்க. பட் ஆனால் நான் அப்படி திட்ட மாட்டேன். விஜய் அண்ணாவா இருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னா, போடாங் அப்படி நிறுத்திடுவார். அவர் திட்ட மாட்டார். ஏன்னா சமீபத்தில் கூட அவர் அப்படிதான் போடாங் அப்படி நிறுத்திடுவார். இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, விஜய் நான் அவங்க கூடவே இருந்து ஒருத்தன் உங்களுக்கு மொட்டை அடிச்சிருக்கானே, நீங்கள் என்ன லூசு அப்படி கேட்க தோணும். நானும் அப்படிதான், விஜய் நான் மாதிரி தான். நானும் கெட்ட வார்த்தையை முழுசாக சொல்ல மாட்டேன். உங்களை ஒருத்தர் மொட்டை அடிச்சிருக்காரு, அவரை நீங்கள் என்னன்னு திட்டுவீங்க? போடா கேன அப்படின்னு நீங்கள் திட்டுவீங்களா? அப்படி நம்ம திட்ட மாட்டோம். பட் அவங்கள மாதிரி நம்ம பேசுகிறோம். விஜய் நான் கடைசியாக அப்படி தான் திட்டினாரு, அதனால நம்ம சொல்கிறோம். இப்படி ஆடு விஜயவே மொட்டை அடிச்சிருக்கான்னா, நாளைக்கு வந்தான்னா கட்சி தலைவர் பாருங்க, கட்சி தலைவரையே ஒரு ஆள் மொட்டை அடிக்கிறாப்பலன்னா அந்த மதுரை வடக்கு மக்கள் தொகுதியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அடுப்பு எரியுமா இல்லை வீடே பத்தி எரியுமா? வயிறு தான் எரியும் இந்த ஆளை எடுத்தா. அப்படியான ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்து, நான் ஒரு உத்தமர், நான் ஒரு சமூக சேவகர்,
நான் விஜயண்ணா கட்சினாலே நீ என்ன நல்லவன்னு நான் நம்பிடணும் அப்படின்னு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற கமிஷன் கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஃப்ராட் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு கொடுமை இருக்கு. என்னன்னா, ஒரு 3 நாள் முன்னாடி ஒரு தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு அப்படின்னா, நம்ம கல்லானை அவருடைய மாமா வீடுனா இவருடைய அக்கா பொண்ணு தான் இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு போல. அப்போ மாமா வீடு அந்த இடத்துல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கொலைக்கு இப்போ தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு என்ன தெரியுமா? அதில் இவரும் ஒரு குற்றவாளி தான். அந்த தீர்ப்புல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு போட்டோவோட வருது. தாவேகா வேட்பாளரின் மாமனார் உட்பட 5 பேருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு வருது. சரிங்களா? கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை இந்த 5 பேர் தான். இந்த பேப்பர் கட்டிங் தான். மதுரை ஏப்ரல் 10ஆம் தேதி இது வந்திருக்கு. இது வேற யாரும் இல்லை, இவர் வீட்டில் நடந்த கொலை தான். இதில் இவருக்குமே தொடர்பு இருக்கு. அதெல்லாமே இவர் குவாஷ் பண்ணி கெத்தா எஸ்கேப் ஆகி வெளியே வந்தவர் தான். இப்படி ஒரு அக்யூஸ்டு நான் நைஸாக இன்னைக்கு வெளியே வந்துட்டாப்புல. நான் சொன்னேன் இல்லையா, அந்த சஜின் இதுக்கு முன்னாடி பொறுப்பாளராக இருந்தவர் இப்போ இறந்துட்டார். அவர் தான் ஒரு மாவட்ட செயலாளருக்கும் கலெக்ஷன் கமிஷன் கட்டிங்க வாங்கிட்டு ஒரு பர்சன்டேஜ் எடுத்து விஜய் கொடுப்பாரு, சரி புசியானந்த் கொடுப்பாரு. இப்போ அவர் இல்லாதனால இவர் அதை வாங்குறாரு. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளேயும் தலைவர், ஒன்றியம், கிளை இவங்களெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் தான் இருந்திருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 6 மாதம் 1 வருஷம் தான் இருந்திருப்பாங்க. இந்த ஃபார்முலா வேற எந்த கட்சியிலுமே இருக்காது. வினோதமாக இருக்கும். என்னன்னா, 6 மாதம் 1 வருஷத்துக்கு அவன் 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கொடுப்பான். கொடுத்து அந்த பதவி வாங்கி வச்சிருப்பான். அப்புறமா இவங்க போயிட்டு, நீ கட்சிக்கு ஆள் கூட்டு வரல, நீ கட்சி சரியில்லை, உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குப்பா, உன்னை கட்சி விட்டு தூக்குறப்பான்னு தூக்கிடுவாங்க. அவன் என்ன செய்யறான், என்னண்ணா இப்படிலாம் பண்றீங்க, இப்போ இது ஒரு மாவட்டத்தில் நடக்குது, ஆனால் நான்லாம் எதுவும் தப்பு பண்ணலண்ணா, என் மேலே என்னென்ன போலீஸ் கம்ப்ளைண்ட், அதெல்லாம் தப்புண்ணே, இல்லைண்ணா நீங்கள் என்ன எப்படி நான் பதவியிலேருந்து எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், காவல் நிலையத்தில் போய் என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரான். என் மேலே எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லைன்னு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்து அந்த பொறுப்பாளர்கிட்ட கொடுக்குறான். அவன் பார்த்துட்டு, ஓ நீ காவல் நிலையம் போய் என்ஓசி வாங்குறியா, இதுக்குன்னே உன்னை கட்சி விட்டு தூக்குறாங்க. பைத்தியக்காரன். நான் திட்ட மாட்டேன், எனக்கு கெட்ட வார்த்தை பிடிக்காது. அப்படி தூக்கினாங்க. ஆடா அநியாயம் பிடிச்ச நன்னாரிங்களா வருது எனக்கு அப்படி கெட்ட வார்த்தை. பட் ஆனால் நான் நாகரிகமாக பேசக்கூடிய ஆள், அதனால உங்களுக்கு தெரியாது என்னன்னு. இப்படி தூக்கிட்டாங்க. இப்போ இதில் நம்ம கல்லானையும் விதிவிலக்கில் மிக மோசமான ஒரு நபர் தான். அடுத்ததா இவர் என்ன பண்ணுறாரு, எப்படி தேர்தல் கேம்பெயின் பண்ணுறாரு அப்படின்னா, தன்னுடைய சாதியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறாரு. தான் எந்த சாதியோ அந்த சாதி மக்களுடைய வாக்குகளை வாங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் இப்போ முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இவரோ இல்லை அந்த பி சரவணனோ இவங்களா வந்தாங்கன்னா அங்கே ஒரு கலவரமே உருவாகும். திருப்பரங்குன்ற விவகாரத்தை பற்றி அடிப்படை அறிவு கூட தெரியாதவங்க தான் இந்த 2 பேரும், பி சரவணனும் நம்ம கல்லானையும். ஒருவேளை வந்துட்டாங்கன்னா இதுக்கு பக்கத்து தொகுதி தான், இங்கேயும் கலவரத்தை உருவாக்குவாங்க, இங்கேயும் கலவரத்தை உருவாக்குவாங்க. அதுக்கான எல்லா வேலையிலுமே இவங்க பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அமைதியாக இருந்தது தாவேகா, அமைதியாக வேடிக்கை பார்த்தது தாவேகா. அது ரொம்ப பெரிய மொன்ன மாதிரித்தானே அது. ஆனால் நம்ம பி சரவணன் இருக்கிற அதிமுக கட்சி நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜெயலலிதா கைது பண்ணப்போ எதுக்கு நீங்கள் கைது பண்ணுங்கன்னு சொன்னப்போ ஊரை கொளுத்துனீங்கன்னு நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம சொல்லணும். அப்போ இவங்க 2 பேரோட மோட்டிவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இதுதான் காரணம். இந்த சாதியை மையமாக வச்சு தான் இவர் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அந்த சாதி மக்கள்லாம் ரொம்ப உஷாராக இருங்க. இந்த கடைசி 5 வருஷத்தில் உங்களுக்காக யாரெல்லாம் நல்லது பண்ணாங்க, உங்களை சாதியால் உங்களை பிரிக்கிறது யாரு, மதத்தால் உங்களை பிரிக்கிறது யாருன்னு நல்லா வெளியில் நின்று யோசிங்க. வெளியில் நின்று யோசிச்சு நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. அது என்னோட பிரச்சனை கிடையாது, உங்களுடைய கடமை அது. நீங்கள் உங்களுடைய தலைவர்களை நீங்கள் தேர்வு செய்யுங்க, அதில் நான் தலையிட மாட்டேன். அதே நேரத்தில் இவங்க பண்ணுற ஃபார்முலா இருக்குல்ல, அடுத்த அலிகேஷன், இப்போ இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ மேலே பயங்கரமான அலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க. இவர் அதுதாங்க ஹைலைட்டு. எனக்கு இவங்க பொதுவாக ஒரு எம்எல்ஏ மேலே ஒரு தொகுதிக்கு வரல அது இதுன்னு சொன்னால், இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதானே. மைன்ஸ் இல்லீகலாக நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் மைன்ஸ் இல்லீகலாக நடக்குதுன்னா அது எப்படி நடத்த முடியும் அப்படின்னு நாம் உள்ளே போய் சர்ச் பண்ணி கவர்மெண்ட் செக்டர்ஸ்லாம் போய் கேட்டு விசாரிச்சா, இவங்க சொல்கிற அந்த மைன்ஸ் பார்த்தீங்கன்னா 200% லீகலாக நடக்குது. அங்கே இருக்க திமுக வேட்பாளருடைய பேரில் இயங்குது. 200% லீகலாக நடக்குது. இப்போ இருக்கிற மைன்ஸ் எல்லாம் ட்ரோன்லேயே கண்காணிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆனால் இவங்க அதை
இன்னைக்கு கல்லாணை பேசுகிறாப்புல, அப்படியே பி சரவணன் பேசுகிறாப்புல, பக்கத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிறாப்புல, காளியம்மாள் பேசுகிறாங்க. எல்லாமே ஒரே நாளில் நடக்குது. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, ஒரே நாளில். அப்போ இது எல்லாமே ஒரு கூட்டு களவாணி வேலைங்க தானே, அழகாக தெரியுது. அப்போ இப்படியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் பார்த்தா அந்த மைண்ட்ஸு லீகலாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளவு மைண்ட்ஸை பற்றி இவங்க பேசுகிற வெங்காயம், கன்னியாகுமரியில் ஒரு அமைச்சர் இருந்தார்ப்பா. ஆள் வந்து பார்க்குறதுக்கு கடுகு சைஸ் இருந்தாலும் காரம் பெருசு. பேர் வந்து மனோ தங்கராஜ்னு ஒருத்தர். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா, மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமா ஓவர் நைட்டில் 30க்கும் மேற்பட்ட மைண்ட்ஸை இழுத்து மூடிட்டார். போடா வெண்ணைங்களான்னு மூடிட்டு போயிட்டே இருந்தார். அப்போ மூடின மைண்ட்ஸை பற்றி இவங்க மெச்சுக்கணும்ல, பேசலை. ஏன்னா அதெல்லாம் பாஜக கண்ட்ரோலில் வருது, அங்கேருந்து கமிஷன்ஸ் வருது. அதை பற்றி பேசுனா நமக்கு வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்போ அதை பேசலை. அப்போ இங்கே இதை பேசுகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் நீங்கள் தாவேக்கா அது ஒரு வகையான சங்கி கூட்டத்தோடு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் நமக்கு இதுலேருந்தே வெளிப்படையாக தெரியுது. அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த இடத்துல கல்லாணை வந்து விஜயை வந்து ஒரு பிராண்டாக தான் பயன்படுத்துகிறாரு. விஜய் மூஞ்சிக்கு நான் ஜெயிக்கணும், விஜய் 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 அப்படின்னு தான் பயன்படுத்துகிறாரு. விஜய் ஒரு ஐடியாலஜி இல்லாத ஒரு பர்சன். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் விஜய் விஜய் விஜய்ங்கிறீங்க. நேற்று ஒரு சம்பவம், சீரியஸாக சொல்கிறேன், மனித பிறவியா ஒரு ஈவிரக்கம் இருக்கவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. ஒரு மனித பிறவியாக இருந்தாலும் அப்படி செய்ய மாட்டாங்க. மிருகம் தான் தான் பணத்திமிரு, நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிற ஒரு மனநிலை இருக்குல்ல, அது விஜய்கிட்ட இருக்கு. தனக்காக கொடுத்து உயிரை பாதுகாக்கிறதுக்காக பவுன்சர்கள் எல்லாரும் பின்னாடி ஓடி வராங்க, வண்டியை தொங்கிக்கிட்டு வராங்க. அப்படியே அவர் கூட வெயில் அவர் கூட வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ வேலைகள் பண்ணுறாங்க. இவர் பாட்டுக்கு இறங்கி சைக்கிள் ஓட்டுறாரு. அவங்க பின்னாடி துட்டு ஓடியாடுறாங்க. அந்த வெயில், தூத்துக்குடி அந்த வெயில் இருக்குல்ல, அது அவ்வளோ சாதாரண வெயில். அதில் ஃபார்மல்ஸ் வேற போட்டு சில பிரச்சனைகளை வெளியே ஓப்பனாக சொல்ல முடியாதுங்க. ஃபார்மல்ஸ் பேண்ட் போட்டால் என்ன ஆகும்னு சில பிரச்சனைகள் தெரியாது, அது ஆண்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ வேர்வையோடு ஓடுனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன கஷ்டம் வரும்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி ஓட விட்டுட்டு திடீர்னு சைக்கிளை விட்டுட்டு திரும்ப லூசு மாதிரி திரும்ப வண்டிக்கு ஓடுறாரு. இதோட கான்செப்ட் என்னன்னா, நான் சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடுனேன்னா என்ன ஆகும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக என்ன ஆகும், தொண்டர்கள் ஓடி வருவாங்க. இப்போ சைக்கிளை விட்டுட்டு ஓடி வந்தால் என்ன ஆகும், தொண்டர்கள் வந்துட்டாங்க. அப்போ கான்செப்ட் என்ன, நீ இன்னொரு ஸ்டாம்பை திட்டமிட்டு உருவாக்கியிருக்காங்க இவனுங்க. அதுக்கு தான் பிளானிங்கு. ஓடி வர வச்சுட்டு இப்படி ஓடுறது. இது எவ்வளோ பெரிய திருட்டு அயோக்கியத்தனம். இதுக்காக பின்னாடி அடிமை மாதிரி அவங்களும் ஓடுறாங்க. ஒரு சுயமரியாதை இல்லாத கூட்டத்தை விஜய் உருவாக்குறாருன்னு இதுலன்னு தெரியுதா? அதுக்காக அவர் தேர்வு செஞ்ச வேட்பாளர்கள் எல்லாருமே அக்யூஸ்டு தான். ஒட்டுமொத்த பேர், முக்காவாசி பேர், ஒரு சில பேர்லாம் இருக்கா பாவமாக இருக்குது, ஏன்டா உள்ள வந்து மாட்டிக்கிட்டோன்னு இருக்காங்க. அதில் முக்காவாசி பேர் அக்யூஸ்டு. பாலியல் பொறுக்கிகள், ஃபோக்சோ வழக்கில் கைது செய்யப்பட வேண்டியவர், கஞ்சா வழக்கில் உள்ளே போக வேண்டியவர், ஜிஎஸ்டியில் முறைகேடாக போர்ஜரி பண்ணவர், அப்புறம் வீடு பூந்து பெண்ணை கட்டையால் அடித்தவர், இப்படி பல பேர். கட்டின மனைவியை டொமஸ்டிக் வைலன்ஸ், அவங்களுக்கு கடனை கொடுத்து ஏமாற்றி டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணவர்னா விஜய் சொல்லலை, சொல்கிறேன். அப்படியான ஒரு ஆளுங்களை வச்சுக்கிட்டு தான் இவங்க கட்சியே நடத்துகிறாங்க. இவனுங்க தான் மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ளே பூந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் நாம் பண்ண சர்வேல என்ன ஆயிருக்குன்னா, இவங்க முழுக்க முழுக்க பிரித்தது தாவேக்கா முழுக்க முழுக்க பிரித்தது அதிமுக ஓட்டையும் என்டிகே ஓட்டையும் தான் பிரிச்சிருக்காங்க. நான் பல இடங்களில் போய் விசாரித்தா, இவ்வளோ நாள் நாங்கள் தாவேக்காவுக்கு போட்டுக்கிட்டு அதிமுகவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம், இனிமேல் புதுசாக வரவங்களுக்கு கொடுப்போம். யாருக்கு போட்டிருந்தீங்க? அதிமுகவுக்குப்பா. இப்போ யார் போடுங்க? தாவேக்காவுக்குப்பா. ஓ சரி, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நான் திமுகப்பா. போன வாட்டி திமுகப்பா. ஓகே, அப்போ திமுக போடுற ஓட்டு திமுகவிட்டே இருக்குது. என்னன்னா அதுக்கு காரணம் கொள்கை. அவங்க கொள்கை ரீதியாக அவங்க திட்டங்கள் மூலிமா அவங்க அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இங்கே அதிமுகவுடைய வாக்குகளும் நாத்தாக்காவுடைய வாக்குகளும் செதறி கிடக்குது. அதை எல்லாமே இவர் வந்து இங்கே வாங்குறாரு. இந்த கல்லாணை வந்து இவ்வளவு மிக மோசமானவராக தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காரு. இப்போ இவங்க உள்ளுக்குள்ளே அந்த மதுரை வடக்குல வாட்ஸ்அப் குழுக்குள்ளே இந்த ஜனநாயகனோட ஆடியோ லீக் பற்றி விமர்சனம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி லீக் ஆச்சு, நமக்கு உண்மையாக இருக்கும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, அது எப்படி லீக் ஆகும்? இன்னும் சென்சாருக்கே போகலை. லீக் ஆகணும்னா ஒன்று எடிட்டர்கிட்ட இருக்கணும், ப்ரொடியூசர்கிட்ட இருக்கணும், இல்லை டேரக்டர்கிட்ட இருக்கணும். அப்போ இவங்களை தாண்டி இன்னும் வெளியில் சென்சாருக்கே போகலைன்னா இவங்க தான் லீக் பண்ணியிருக்கணும், இல்லை சென்சார் பண்ணிடணும். சென்சார் ஓப்பனாக சொல்லிட்டான், எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்படி யாராலையும் வெளிப்படையாக சொல்ல முடியாதுன்ட்டாங்க. எல்லா இயக்குநர்களும், தமிழ் சினிமாவில் இருக்கிற முக்கியமான கதாநாயகன்கள், ரஜினி, கமல், சூர்யா,
கார்த்தி எல்லாரும் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். விஜய் மட்டும் வாய் திறக்கல. அப்பனா என்ன அர்த்தம்? இப்போ இந்த மாதிரி ஒரு போர்ஜரி கூட்டம். இது என்னன்னா, இந்த தேர்தலுக்காகவே இந்த படத்தை திட்டமிட்டு எவனோ லீக் பண்ணியிருக்கான், எவனோ ஒரு பொறுக்கி பையன் லீக் பண்ணியிருக்கான். படத்தெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்தை எடுக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு நான் சும்மா தூரமாக நின்று பார்த்தேன். எனக்கே ஐயோ இவ்வளோ பொறுமெல்லாம் எனக்கு இல்லடான்னு. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு பையன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இப்போ டைரக்டருக்கு ட்ரை பண்ணுறாரு. ஒரு வழியாக ப்ரொடியூசரை பிடிச்சிட்டாரு. கதை எழுதுறான் அந்த பையன். வடபழனிலாம் ரூம் எடுத்து தங்கியிருக்கான். 1.5 வருஷமாக கதை எழுதுறாங்க. 1.5 வருஷமாக எழுதுறான். திடீர்னு ஒரு நாள் போனேன்னா பேப்பரெல்லாம் கசைக்கு தூக்கி போட்டுறான். மறுபடியும் உட்காந்து எழுதிட்டு இருக்கான். என்னடா நேற்று எழுதுனது செட் ஆகலடா, மறுபடியும் எழுதிட்டு இருக்கேன். ஓ, அதுக்கப்புறமா என்னடா ஆகும்னா காஸ்டிங் தேடணும். அது எவ்வளோ நாள் ஆகும்? அது ஒரு 3 மாதம் ஆயிரும்டா காஸ்டிங்லாம் செட் ஆக. அப்புறம் லொக்கேஷனு அது இதுன்னு போய் பார்க்க ஒரு 3 மாதம் ஆயிரும். அப்புறம் ஷூட்டிங் எப்படியும் ஒரு 6-7 மாதம் ஆயிரும். அப்புறம் சென்சார் போகிறதுக்கு எப்படியும் ஒரு 3 மாதம் 2 மாதம் ஆகும். ஓ, இவ்வளோ வேலை இருக்காடா? ஆமாடா, இவ்வளோ 2 வருஷம் ஆயிரும்டா. எப்படியும் பெரிய படமாக இருந்தால் சீக்கிரம் மூவ் பண்ணுவாங்க, நமக்குலாம் அப்படி கிடைக்காதுடான்னா. அப்போ ஷூட்டிங்கில் மட்டும் எவ்வளோ பேர்? ஒரு படத்தை எடுக்கணும்னா குறைஞ்ச ஒரு 2000 பேர் வேலை செய்யணும்டா. அப்போ இவ்வளோ பெரிய உழைப்பை ஒரு திருட்டு நாய் லீக் பண்ணியிருக்கான். அவனை எதால் அடிக்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அதுக்கு கூட இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு திமுக காரணங்கிறாங்க. அதில் தெளிவாக வருது. இந்த பெரிய பெரிய மெயின் ஸ்ட்ரீமெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறாங்க. அதில் எடிட்டர் ரெஃபரன்ஸ்னு வருது. அப்போ எடிட் சைடில் இருந்தால் வருது, எடிட் ரெஃபரன்ஸ்னு வருது. அப்போ இங்கே இருந்தால் லீக் ஆகிருக்குன்னு தெரியுது. இப்போ வரைக்கும் விஜய் வாயை திறக்கலை. இந்த மாதிரி ஒரு போர்ஜரி கூட்டத்தை மக்கள் தேர்வு செய்யவே கூடாது. குறுக்கு வழியில் தனக்கான ஒரு அடையாளத்தை தேடுற ஒரு கூட்டம் வேலைக்கே ஆகாது. இதை விட தாண்டி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நம்ம விஜய் அண்ணா தேர்தல் பிரச்சாரத்துக்கு எப்படி போகிறாரு அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு வேணுமோ அவங்க எல்லாரும் 1C வரைக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சில பேர்லாம் 5C 10C வரைக்கும்லாம் கொடுத்துருக்குறாங்க எம்எல்ஏ சீட்டுக்கு. இதை தாண்டி இப்போ விஜய் உங்கள் தொகுதிக்கு பிரச்சாரம் வரணும்னா அதுக்கு ஒரு 1C. எனக்கு புரியல. இங்கே டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் 6 தொகுதியை மார்க் பண்ணி அவராக வாழ்ட்டனா அவங்க டீம்லேருந்து ஃபோன் பண்ணி தலைவர் இன்றைக்கி வராரு, அங்கே வராரு, இங்கே வராருன்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் ஏற்பாடை பண்ணி வைக்கிறாங்க. முதலமைச்சரும் அப்படி தான் போகிறாரு. எல்லாருமே ஈவன் எடப்பாடி பழனிசாமி எனக்கு பிடிக்காது, ஆனாலும் அவருமே தொகுதி வாரியாக அவராக போகிறாரு. ஏன்னா இவங்க எப்படியே ஆட்சியை பிடிக்கணும்னு ஒரு வெறி, எப்படியே நம்ம பிடிக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்க வெறியும் முதலமைச்சருக்கு இருக்க வெறியும் வேற. இவருக்கு இருக்க வெறி ஈடியிலேருந்து தப்பிக்கணும், அதெல்லாம் வேற. இவருக்கு இருக்க வெறி என்னன்னா, இன்னும் வளர்ச்சியை நம்ம கொண்டு வரணும். இது மன்னராட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இங்கே கல்வியை கொடுக்குறாரு. கல்வியில எந்த மன்னராட்சியிலேயாவது யாராவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா? மாநில அரசாங்கத்தோட நிதியை போடுவாங்களா? இப்போ இவருக்கு இருக்கிற வெறி வேற, இவருக்கு இருக்க வெறி வேற. ஆனால் இவங்களுக்கு இருக்க வெறி என்ன தெரியுமா? இது ஒரு MLM கம்பெனி. எம்எல்ஏ சீட்டு காசு கொடுத்துட்டப்பா, விஜய் உன் தொகுதிக்கு வரனா அதுக்கு தனி காசு கொடு. நம்ம பல் டாக்டர் கொடுத்துட்டாப்புல காரைக்குடி போயிட்டு வந்துட்டாரு. இப்போ கடலோர மாவட்டங்களில் ஏன் இவர் தூத்துக்குடி கன்னியாகுமரி போயிட்டு வராரு அப்படின்னா, நான் ஒரு 3 மாதம் முன்னாடியே சொல்லிட்டேன், கடலோர மாவட்டங்களில் இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு தான் இவருக்கு முக்கியம், அதை மட்டும் பிரித்தா போதும் அப்படின்றதான் பாஜகவோட அசைன்மெண்ட்டு. இதை தாண்டி அவர் உள்ளே வரணும்னா, கல்லாணைக்கே அவர் பிரச்சாரம் பண்ணணும்னா, கல்லாணை குறைஞ்ச 5 கோடியை கொடுக்கணும் புஷியானதுக்கிட்ட. அப்போனா தான் கல்லாணைக்கே அவர் பிரச்சாரம் பண்ணுவார். இல்லைனா சில்பா குமார் வில்லிவாக்கத்துக்கோ இல்லை வேற யாருக்கோலாம் பண்ணவே மாட்டார். இதுதான் யதார்த்தம். பாண்டிச்சேரிக்கு போனது காரணம்னா, அங்கே போலனா செருப்படுத்த அடிச்சிருவாங்க, அது கடலோரத்தில் தான் இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் பண்ண வச்சாங்க. மற்றபடி தமிழ்நாட்டோட எண்ணூர்லேருந்து ஆரம்பித்து திருவொற்றியூர் தொகுதியிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்க கடலோர கோஸ்டல் பெல்ட்டுக்கு மட்டும்தான் விஜய் கான்சன்ட்ரேட் பண்ணுவாருன்றது நான் பல முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் இந்த கல்லாணை, மதுரை தெற்கில் ஒரு சௌராஷ்டிராக்காரரு யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு ஏஜெண்ட்டாக நிற்கிறாங்க. இவங்க இந்த தடவை எம்எல்ஏ சீட்டுக்கு நின்றுட்டு தோற்று போயிட்டு நான் எம்எல்ஏ வேட்பாளராக நின்னேன் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் வேற ஒரு கட்சிக்கு துண்டு போடுறதுக்கு தான் அவங்க நிற்கிறாங்க. அதனால் மதுரை வடக்கு மக்களே ரொம்ப உஷாராக இருங்க. இப்படியான நபர்கள்லாம் தேர்வு செய்யாதீங்க. மதுரை வடக்கு மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க நபர்கள் எல்லாருமே நீங்கள் நல்லா பாருங்கள். இவங்க எல்லாருமே முக்கால்வாசி பேர் அடுத்த வாட்டி வேற கட்சிக்கு போக போகிறாங்க. இதுதான் நிலைமை. அதனால் இவங்களுக்கு தேவை ஒரு அரசியல் அடையாளம். நம்ம பல் டாக்டர் மாதிரி, நம்ம மென்டல் டாக்டரா, அது என்ன டாக்டருங்க, பி சரவணனா, அவர் மாதிரி ஆள் தான் இவர். கட்சி மாறக்கூடிய ஆள் தான். அதனால் பார்த்து கவனமாக இருந்து போங்க, சூதானமாக இருந்து போங்க. நன்றி, வணக்கம்.